கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வதனம் தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவோடு நான் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் பரிசுத்தமுள்ள வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை படி சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை அது. நான் மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்போ என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. இப்போ நாம் தேவனாகி கர்த்தர், நாம் அவர் செடியாக இருக்கிறார், நாம் கொடிகளாக இருக்கிறோம். அவரிலே இருந்து நம்ம கிளைகளாக கொடிகளாக நாம் இருக்கிறோம். அன்பின் தேவனாகி கர்த்தர் நாம் கனி கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்ம செடிகள் இருக்கிற கிளைகள் தானே கனி கொடுக்கும். அன்பின் தேவனை கர்த்தர் அப்படி தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். இப்போ ஆன்மீகத்தில் ஆவிக்குரிய விஷயங்களில் கனி கொடுப்பது என்பது நம்முடைய குணங்களை குறிக்கிறது. அன்றரை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லி ஆண்டவருடைய கனிகளை குறித்து வேதத்தில் வாசிக்க இவைகளெல்லாம் நம்முடைய குணங்கள். நம் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து நான் அப்படி இருக்கிறபடினால என்னில் இருக்கிற கிளைகளாகிய நீங்களும் அப்படி இருக்க வேண்டும். திராட்சை செடி எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே கொடியும் இருக்கும். அதனால கொடிக்க வேண்டிய எல்லா விதமான சத்தும், எல்லா விதமான ஊட்டமும் அந்த செடியிலிருந்து கொடிக்கு பாய்ந்து வருகிறது. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற வரைக்கும் நம்மிலே மிகுந்த கனி உண்டாகும். ஆமாம், ஜனங்கள் கனிகளை ரொம்ப விரும்புவாங்க இல்லைங்களா? ஆமாம், ஒரு மரமானது காய்த்து பழுத்து தொங்கும்போது எல்லா பறவைகளும் அங்கே வந்து கூடும். செடியாகிய கர்த்தரோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் வாருங்கள், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அன்போடு நம்மை அழைக்கிறார். அழைக்கிற தேவன் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். கொடிகளாக கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டு அவருடைய எல்லா வல்லமையும் அவருடைய குணங்களையும் கர்த்தர் நமக்குள்ளே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். இப்போ அன்பின் தேவனாகி கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு திராட்சை செடியை நம்ம நாட்டுகிறோம், கனி கொடுக்கவே இல்லை என்று சொன்னால் நினச்சி பாருங்கள், அதனால பிரயோஜனம் என்ன? அதுக்கு நாம் நேரம் செலவழித்தது வீணாக இருக்கும், உரம் போட்டது வீணாக இருக்கும், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சினது வீணாக இருக்கும். எவ்வளோ நாம் வருத்தப்படுவோம். கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் இந்த செடியை நான் வளர்த்துனேன், கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் இது பலன் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நம்ம எவ்வளோ கவலைப்படுவோம். அப்போது அது கனி கொடுப்பது மிக மிக முக்கியமானது. ஒரு பலனை கொடுக்க வேண்டும். நாமும் தேவனாகி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தான், நீங்கள் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும், நீங்கள் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ எப்பொழுது நாம் மிகுந்த பலனை கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத கொடிகளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அறுத்து போடுகிறார். நம்ம மிகுந்த கனி கொடுக்க வேண்டுமானால் தேவையில்லாதவைகளெல்லாம் வெட்டி எடுக்க வேண்டும் இல்லைங்களா? நீலகிரி பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலையை கவாத்து வெட்டுவாங்க. திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறவர்கள் ஒரு சீசன் முடிஞ்சோடனே அந்த பிரான்ச்செல்லாம் வெட்டி விடுவார்கள். அந்த காய்ந்து போனது,
இதெல்லாம் கனி கொடுக்காதது, தேவையில்லாமல் வளர்ந்தது, பக்கவாட்டில் வளர்ந்தது, இது எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் பண்ணுவார். சுத்தம் பண்ணி அதுக்கு நீர் பாய்ச்சும் போது மறுபடியும் அது தழைத்து புதிய கனிகளை கொடுக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் தேவ மக்களை ஆராய்ந்து பார்த்து தேவையில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி விட வேண்டும். நம்ம எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நம்மை அறியாமலே பல தேவையில்லாத கிளைகள் முளைத்திருக்கும், தேவையில்லாத நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் இருக்கும். நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது என்கிற ஒரு பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று சொல்லி ஒரு பக்தன் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பார். ஆராய்ந்து நாம் நம்மை பார்க்க வேண்டும். இப்போது நம்மை நாமே ஆராய்ந்து ஒரு முடிவெடுப்போமானா நம்முடைய கொஸ்டின் பேப்பரை நாமளே நம்ம திருத்தணும்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? 100க்கு 120 மார்க் போட்டுக்குவோம். ஏன்னா நம்முடைய பேப்பர், அதுக்கு நம்மளே மார்க் போடுறதுன்னா எவ்வளோ சந்தோஷம். அது சரியாக இருக்குமா? நல்ல டீச்சர்கிட்ட கொடுத்து திருத்தணும். அதுதான் நமக்கு தெரியும் எவ்வளவு நாம் படித்திருக்கிறோம், உண்மையாகவே நாம் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோம், சரியாக எழுதியிருக்கிறோமா, சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கிறோமா என்று சொல்லி அப்போத்தான் நமக்கு தெரியும். சரியான ஒரு டீச்சரை திருத்த வேண்டும். இப்போ பல மக்கள் பார்க்குறோம், தங்களுடைய பேப்பரை தாங்களே திருத்தி கொண்டு தாங்களே மார்க் போட்டுட்டு எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை எல்லாம் நாம் பரிசுத்தமுள்ள ஆண்டோடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம ஆண்டோடைய வழிகளில் நடக்கிறோமா, உத்தமமான பாதையில் போகிறோமா, சரியான வழியில் நடந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி அப்பொழுது நமக்கு புரியும். அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் விரும்புகிறது நாம் திரளான கனி கொடுத்து நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இல்லைங்களா? காய்த்த மரம் எவ்வளவோ மேன்மை உள்ளது, எவ்வளோ பிரயோஜனம் உள்ளது. காய்க்கிற செடி எவ்வளோ பிரயோஜனம் உள்ளது. அது தன்னுடைய எஜமானுக்கு, தன்னை வளர்த்தவர்களுக்கு அது மிகுந்த பலனை உண்டாக்கி கொடுக்குமே. இதுதான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். அப்போது ஒரு கனியில் விதைகள் இருக்கும். இந்த விதைகள் மூலம் இன்னும் அது பெருகி கொண்டே இருக்கும். ஒரு மாம்பழம் நம்ம சாப்பிடுகிறோம், ரொம்ப ருசியாக இருக்குன்னு சாப்பிடுகிறோம், அதோடு அது முடிந்து போய்விடுவதில்லை. நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா இவ்வளோ ருசியான ஒரு பழம் மறுபடியும் கிடைக்குமா, ஒரு கனி நமக்கு கிடைக்குமா என்று சொன்னால் ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த விதையை நம்ம விதைத்தால் போதும், அதே ருசியுள்ள கனிகளை நம்ம மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கர்த்தர் சொல்லுகிறது, ஒவ்வொரு கனிக்குள்ளும் விதை இருக்குமே. இப்போ தேவன் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார். இப்போ விதை இருக்குமானால் பெருக்கம் இருக்கும், திரளான வளர்ச்சி இருக்கும், திரளான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். ஆனால் கனி இல்லாவிட்டால் விதைகளும் இல்லை, பெருக்கமும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. அதனால் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் திரளான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இப்போ நம்ம கனி கொடுக்க அன்பான தேவ மக்களே, சரியான காலங்களில் நாம் நீர் பாய்ச்ச வேண்டும், சரியான காலங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். இப்போ தண்ணீர் என்பது பரிசுத்தமுள்ள வேத வசனங்கள். அந்த வசனங்களை நாம் வாசித்து அதை நம்ம தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனமெல்லாம் சத்தியமாக இருக்கிறபடினால ஆண்டோடைய ஜனம் ஆண்டோடைய வசனங்களை கருத்தாக கவனித்து வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தில் நிறைய ஆலோசனைகள் உண்டு, நிறைய புத்திமதிகள் உண்டு, நிறையா ஃபிலாசபிஸ், தத்துவங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் ஆண்டோடைய வசனமோ ஜீவன் அல்லது, ஆண்டோடைய வசனமோ வல்லமை உள்ளது. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், வேதம் நம்மோடு பேசும், ஆண்டோடைய வார்த்தைகள் நம்மோடு பேசும். சங்கீத புஸ்தகங்களை எல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சொந்த வாழ்க்கையை படிக்கிறது போலவே இருக்கும். இப்படி ஒரு உணர்வை நமக்கு தரும். நம்முடைய பிரச்சனைகளை நாமே வாசிக்கிறது போல இருக்கும். இப்போது தேவனாய் கர்த்தருடைய தீர்வும் அதில் இருக்கும். நீங்கள் இப்படி நடவுங்கள், இப்படி நீங்கள் செய்யுங்க,
அப்படிப்பட்ட காலங்களில் இப்படி நடக்கணும், விதைக்கிற காலத்தில் எப்படி விதைக்கணும், நன்னீர் பாய்ச்சும் போது நமக்கு இருக்கிற சூழ்நிலை, எப்படி நம் பயிர்களை பாதுகாக்க வேண்டும், எல்லாவற்றையும் குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து காலங்கள், அடுத்தடுத்து நம்ம அடைகிற அந்த இலக்குகளை அன்பின் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் வேதம் இனிமையானது, வேதம் வாழ்க்கை. வேதம் மந்திர புஸ்தகம் அல்ல, இது வாழ்க்கையை பற்றி போதிக்கிற புஸ்தகம். நாம் பிரயோஜனமாக வேண்டும், நாம் ஆசீர்வாதமாக அநேகருக்கு பிரயோஜனமுள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறதை ஒழிய இதில் வேறு எந்த ஒரு மந்திரங்களோ வேறு எந்த ஸ்லோகங்களோ இப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேதம் வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறது. நாம் வளம் பெறவும், அநேகரை நாம் வளமாக்கவும், அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கவும் வேதமானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். முதல்ல கனி கொடுக்கணும். அன்பான தேவ மக்களே, இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கணும். அந்த கனிகள் இருந்த விதைகள் அது பெருகும், அது விருத்தி அடையும். இப்போ நற்காரியங்கள் எல்லாம் அப்படித்தான். ஒரு மனிதன் நன்மை செய்கிறத பார்த்தா மற்றவங்களுக்கும் அந்த ஆசை வந்துடும், நாம இப்படி செய்யணுமே. ஒரு அருமையான ஒரு மனிதர்கள் எப்படியெல்லாம் செய்கிறார்கள் இல்லைங்களா? நன்மை செய்கிறவர்கள் மக்களை ஈர்க்கிறார்கள். அதே போல செய்ய வேண்டும் என்று நமக்கும் ஆசை வருகிறது இல்லைங்களா? நிறைய மக்கள் பார்க்குறோம், இந்த இரத்த தானம் பண்ணுகிற இளைஞர்களெல்லாம் பார்த்தா எங்கிருந்து வருகிறார்கள்ன்றே தெரியாது, வரிசையிலே நிற்பார்கள். இப்போ தன்னுடைய தோழன் இப்படி ஒரு காரியத்தை நான் இரத்த தானம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லும்போது மற்றவங்களுக்குள்ளும் இந்த விருப்பம் உண்டாகிறது, நாங்களும் இரத்த தானம் பண்ணினால் என்ன என்று சொல்லி அந்த நன்மைகள் இன்னொருவரை பற்றி கொள்ளுகிறது. இப்போ நன்மை ஒருத்தரை ஒருத்தர் கவர்ந்து கொள்ளும், நன்மையானது மற்றவர்களை கவர்ந்து கொள்ளும். அதனால் நன்மை செய்வதன் மூலம் இதை நம்ம அநேகருக்குள்ளே அந்த உணர்வுகளை, நல்ல உணர்வுகளை நம்ம கொண்டு வருகிறோம். அந்த நல்ல உணர்வுகள் கனிகளாக மாறி நமக்கு பலன் கொடுக்கிறது. இல்லை, கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, அன்பின் தேவனாய் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறதெல்லாம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுங்கள். எப்படின்னா மிகுந்த நன்மைகளை செய்யுங்க, நல்ல குணங்களை, நல்ல குணங்களை இன்னும் வெளிப்படுத்துங்கள், இன்னும். அப்போ அதில் நம்ம சோர்ந்து போகவிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மை செய்வதில் சோர்ந்தே போகக்கூடாது என்று அன்றரை கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தில் விமர்சனங்கள் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு புது காரணமெல்லாம் சொல்லுவார்கள். அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே கூடாது. நன்மை செய்கிறவர்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது. அதை பார்க்கிற அநேகருக்குள்ள அந்த உணர்வு அவர்களையும் பற்றி கொள்ளும். நாமும் இதே போல செய்ய வேண்டும், நாமும் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புவார்கள். அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படித்தான் நன்மைகளை பரப்புகிறவர்களாக இருக்க வேண்டும், நன்மைகளை மக்களுக்குள்ள பெருகச் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சமுதாயமே அப்படி கனி கொடுக்குமானால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு குடும்பம் கனி கொடுக்கிற குடும்பமாக இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது தேவ மக்களே, பிரியமானவர்களே, ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறபடி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போது நன்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இருந்தாலும் செய்வதற்கு பல நேரத்தில் பலன் இல்லை. அதுக்கு காரணம் நமக்கு அதுக்கு தேவையான சத்துவமும் அதுக்கு தேவையான வல்லமையும் இல்லை. ஆசைப்படுகிறதோன்னு நிறைய பேர் நின்று விடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனோடு நாம் இணைந்து கொள்ளும் போது ஆண்டவராய் கர்த்தர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள், கொடிகளாகி நீங்கள் செடியிலே நீங்கள் இணைந்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால தேவ மக்களாகி நாம் கர்த்தரோடு இணைந்து நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். 140 கோடி ஜனம் தேசத்தில் இல்லைங்களா? எவ்வளோ நன்மை செய்யணும், எவ்வளோ மக்களுக்கு நம்ம நன்மை செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். அதனால் உயிருள்ள வரைக்கும் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே,
எங்கள் தேவனாகிய கர்த்தர் இயேசுப்பா எங்களை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நீங்கள் அழைக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவராகிய கர்த்தாவே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நன்மை செய்யவும் திரளான கனிகளை கொடுக்கவும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவராகிய கர்த்தாவே. இன்னுமாய் பெருகவும் இன்னுமாய் ஆண்டவரே வர்த்திக்கப்படவும் கர்த்தர் கிருபை அருளும். அன்பின் கரத்தில் புதிக்கிறோம், ஆசீர்வதியும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.